சப் இன்ஸ்பெக்டர் மந்தவ் சுக்லா மற்றும் கான்ஸ்டபிள் கிஷோர் யாதவ் மேல சுமத்தப்பட்ட பழிக்கு ப்ராசிக்யூஷனுக்கான உண்மையான ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாம போயிடுச்சு. இதுல இருந்து தெரிஞ்சது என்னன்னா என் கிளைன் மேல போட்டது பொய்யான வழக்கு. சமர்ப்பிக்கப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி பலவந்தப்படுத்தி காயப்படுத்தின மாதிரி அவங்க உடம்புல எந்த விதமான காயமோ எதுவுமே தென்படல. இப்போ என்ன தெளிவா தெரிய வருதுன்னா இவங்க உடல் சம்பந்தமான பிரச்சனைக்காக இங்க வரல. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. நில்லுங்க. உள்ள வந்து கையெழுத்து போடுங்க. அப்புறம் நாளைக்கு வந்து சேர பார்க்கலாம். வாங்க. மந்தா, நீங்க இங்கே இருங்க, நான் சைன் பண்ணிட்டு வரேன். ராஜஸ்தான்ல இந்திய நாட்டுக்கு தொடர்புடைய ஸ்மைலிங் குப்தான்ற பேர்ல முதல்ல ஒரு அணுகுண்டு பரிசோதனை நடத்தப்பட்டது. இது வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. உடலுறவுனாலே 2 பேர் சம்மதத்தோட தான் நடக்கணுங்கிறது காலங்காலமா இருக்கிற விதியில ஒண்ணு. அதனாலதான் இப்ப நடக்கிற வாதங்கள் எல்லாமே பலாத்காரம் நடந்ததுக்கான ஆதாரங்கள். வாதங்கள் நடக்கும்போது யார் பேசுறது உண்மைன்னு அப்போதைக்கு நமக்கு தெரியாது. பலாத்காரத்துக்கு ஆதரவா எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு. ஆனா அதை யாருமே சரியா இப்ப பயன்படுத்திக்கிறது இல்ல. ஆனா அது இப்ப மட்டும் நடக்கல. 1974 ஸ்ருதியோட ரேப் கேஸ். இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டல் ரேப் சட்டங்கள் அங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா ஒரே ஒரு கோர்ட் மட்டும். கிரீஷா, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சுனில் பத்தி பேசுறீங்க இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? அந்த கேஸ்ல உண்மையான கைதி கில்டன்னு நிரூபிச்சுட்டாங்கல்ல. இருந்தாலும் அது இப்ப வரைக்கும் முடியலையே. நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் பெண்கள் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் மீட்டு. இத பத்தி ஏதாவது ஒரு பொண்ணு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணா பாதிக்கப்படுறது அந்த ஆணுடைய வாழ்க்கை தான். சரி சார், அப்போ ரோஷினி சர்மா கேஸ்ல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க சார். அதெல்லாம் ஃபேக்குங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா எல்லாரோட யாருக்கு அதிக கஷ்டம்? எந்த ஆண் மேல இவங்க குற்றம் சுமத்துறாங்களோ அந்த ஆணுடைய வாழ்க்கையே அதோட காலி. தப்பு அந்த பொண்ணோடது தானே. இப்படி ஆட்டோல போய் பாக்குற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க சொல்றது உண்மைதான். இவ்ளோ வளர்ந்த பொண்ணுக்கு ஒரு எல்லைய போட்டு அதுக்குள்ளேயே இருக்க சொல்லிருக்கலாம். நீ சொல்லி காட்டுறியா ராதிகா? ஐயோ இல்லப்பா, நான் இந்த விஷயத்தை பத்தி தான் சொன்னேன். இந்த வீக்கெண்ட் அப்பா வீட்டுக்கு வரமாட்டாராம். எதுக்கு? அவருக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கான். மருமக உனக்கும் தான் கால் பண்ணிருக்காரு. ஆனா நீ எங்க பதில் சொல்ற? நான் மெசேஜ்ல சொல்லிடுறேன், சிம்பிள். அப்பா, நீங்க அவரை மருமகன் சொல்றதை நிறுத்துங்க ப்ளீஸ். ஆனா ராதிகா, உங்க 2 பேர் சண்டையிலும் என்ன எதுக்குமா இழுக்கிற நீ? டைவர்ஸ் வாங்கிட்டு உங்களோட வாழ்க்கையே ரொம்ப நாசமா போயிடுச்சு. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிங்களேன். அப்பா, நீங்க பிசியோதெரபி போக லேட் ஆயிருச்சு. பாய். பாய். ரோஷினி சர்மாவா? ஆமா, நீங்க யாரு? நான் பங்கஜ் போஸ்லே, அட்வொகேட். உங்க கேஸ வாதாடலான்னு. வேணாம், தேங்க்யூ. என் கேஸ வாதாட வேண்டாம். கொஞ்சம் இருங்கம்மா, என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என் பேச்ச கேளுங்க சார். 13th February அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல எனக்கு எந்த ரேப்பும் நடக்கல. ராதிகா மேம்க்கு கூட எந்த ஆதாரமும் கிடைக்கல. எல்லாரும் இதானே சொல்றீங்க நான் போய் சொல்றேன்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். நீங்க எந்த கேஸும் வாதாட வேண்டாம். தேங்க்யூ. இந்த வயசானவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? லாயர். ராதிகா மேம பார்க்க வந்திருக்காரு. அப்போ காவலுக்காக வந்திருக்காரு. கேள்விப்பட்டேன்.
நீ என்ன தேடுற? அட அந்த ரோஷினி கேஸில் மெசேஜ் ரெக்கார்ட் ஃபைல் இருந்துச்சு தெரியும்ல, ம். அது எங்கன்னே தெரியல. நைட்டு எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டியா நீ? அட தொலைக்கல பிங்கி மேடம். அந்த மற்ற கேஸ் புக்கிலலாம் நிறைய குப்பை இருந்துச்சுல்ல மேடம், அந்த குப்பை இடையில எங்கேயோ தான் கிடக்குது. அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லது. 10:30 ஆகிருச்சு. டெய்லியும் 10 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்களே. அங்கே பாருங்க மேடம், வண்டி வந்துருச்சு. குட் மார்னிங் மேடம். என்ன முகுதா, இன்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்துட்ட? மேம், ரோஷினி கேஸ் பற்றி பேசணும். கேமரா ஆன் பண்ணு. ராதிகா மேம், நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த கேஸில் பாரபட்சம் காமிக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இந்நேரம் அக்யூஸ் ஜெயிலில் இருந்திருப்பான். அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணு பொய் சொல்கிறா நினைக்கிறீங்களா? இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதில் எனக்கு என்ன தோணுது தோணலன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. பிங்கி, உள்ளவா. குட் மார்னிங் மேடம். மேடம், அனுரா ரோஷினி மெசேஜ் கிடைச்சதா? கிடைச்சது மேடம். மேடம், உங்களை பார்க்க ஒரு அட்வொகேட் வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லு, கூப்பிடுறேன். சரி மேடம். சஞ்சய், 11:30க்கு அப்பாவை பிக் பண்ண வண்டி அனுப்புறியா ப்ளீஸ்? ஓகே மேம். மேடம் அவர் ஃபிசியோதெரப்பிக்காக போயிருக்காரா மேடம்? அப்புறம் மேடம், இது ரோஷினி அனுராக் அவங்க 2 பேரோட மெசேஜோட ரெக்கார்ட்ஸ். மேம், எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஏன்னா February 13 காலையில் இந்த விக்டிமே அந்த பொண்ணுக்கு காலையில் மெசேஜ் பண்ணியிருக்கான். இதை பாருங்க மேம், கொஞ்சம் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் மெசேஜ் 8 February 2018 போயிருக்கு. அது ரோஷினி தான் அனுப்பியிருக்கா. ஹாய், ஐ எம் ரோஷினி சர்மா, சா யோர் ப்ரொஃபைல், ஐ வானா கேட்ச் அப். அப்புறம் அனுராவ் ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஷியோர்னு. 5 நாள் கழிச்சு அவங்க பார்த்துருக்காங்க மேம். இந்த மெசேஜை பாருங்க. நான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எங்கே இருக்க நீ? ஆமாம், உனக்கு பொதுவாக எந்த மாதிரியான பசங்களை பிடிக்கும்? ஸ்மார்ட், அப்புறம் ஃபன்னி. எக்ஸாக்ட்லி அதே பையன் இப்போ முன்னாடி இருக்கான். அப்படியா? ம். ரோஷினி, நீ எதுக்கு என்னோட ஃபோன் எடுக்கல? ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணல. இவன் யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், நீ வாய மூடு, நான் உங்ககிட்ட பேசல. ரோஷினி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நீ என் கூட வா. ரொனால், வா. ரொனால் என் கையை விடு. Please, நான் சொல்றது please. கேளு, என் கையை விடு. ரோஷினி, நீ இந்த பக்கம் வா, நான் அவனை பார்த்துக்கிறேன். யாரா நீ? ஆ? ரொனால், ஸ்டாப் இட் ரொனால். இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணாத ப்ளீஸ். அனுராக், நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவ உன்னை என்னை விட்டு விலகல. என்ன மாதிரி அவளும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கா. ப்ளீஸ் கம் இன். தேங்க்யூ. மேம், உங்க ஆர்டர். தேங்க்யூ. யூஆர் வெல்கம். இதானே உனக்கு தேவையானது? அனுராக், அனுராக்.
ரோஷினி எங்க போயிட்டு வர? டைம் பாத்தியா என்னன்னு? மம்மி ப்ளீஸ், எனக்கு பேசுற மூடு இல்ல ப்ளீஸ். அட உன் மூட பார்த்து தான் நான் உங்ககிட்ட பேசணுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? மாமா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் கோவமா போயிட்டாரு. நல்லது போகட்டும், இல்லனா என்ன திரும்ப அந்த நிஷாந்த் கிட்டயே போக சொல்வாரு. கடைசியா அவன் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் மம்மி. உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குது? 3 வருஷமா நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். டிவோர்ஸே ஆக போதுமா எங்களுக்கு? எனது டிவோர்ஸ் உனக்கு அது அவ்வளவு சாதாரணமா? ஆனா நிஷாந்த் எவ்வளவு நல்ல பையன். அந்த நல்ல பையன் தான் என்ன பெல்ட்டால அடிச்சான். ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. மன்னிச்சிரு அவர. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்பப்ப சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆமா வந்துட்டா இருக்கும். இப்படி சொல்லிதானே லாஸ்ட் டைம் அவன் என் கண்ணத்துல அடிச்சப்போ அனுப்பி வச்ச. இதே மாதிரிதான் மன்னிச்சிருன்னு சொல்லி அனுப்பி வச்ச. இப்ப பெல்ட்டால அடிச்சிட்டான். ரோஷினி அது எதுக்காக இவ்வளவு தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க சண்டை வெளியே வரைக்கும் கேக்குது. இப்படி கத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? துரு, ஃபர்ஸ்ட் அவளை கேளு. இப்பதான் வீட்டுக்கு வந்தா, முதல்ல எங்க போனான்னு கேளு. என்ன மம்மி என்ன கேட்கணும்? இவன் என்ன விட லேட்டா வந்திருக்கான். இவனை கேளு, இவன் எங்க போயிட்டு வந்தான்னு. அக்கா, உங்களோட சண்டையில என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லுங்க. என்ன ரேப் பண்ணிட்டாங்க. அனுராக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதானே உனக்கு தேவையானது? இப்ப எதுக்காக நாடகம் ஆடுற? அது அனுராகா? அப்படிதான் நினைக்கிறேன்னா அப்படின்னா அன்னைக்கு அவன் தானே என் கூட ரூம்ல இருந்தான், அதனாலதான் அவன் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அப்போ February 13 தான் நடந்துச்சா? ஆனா நீங்க கம்ப்ளைண்ட்டுக்காக இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு February 17, 4 நாள் ஆயிடுச்சு. அவன் ஏதாச்சும் பயன்படுத்துறானா உங்களை? இல்ல. எஃப்ஐஆர் எழுதுங்க, மெடிக்கல் பண்ணுங்க. மெடிக்கல்? 4 நாள் ஆயிடுச்சு. அது தெரியும். வா. அந்த அனுராக கூட்டிட்டு வா. மேடம், இது எல்லாமே போய் இவங்க தான் என்ன மெசேஜ் பண்ணி வர சொன்னாங்க. இவங்க கூப்பிடும் போது எனக்கு தெரியாது இவங்க மட்டும்தான் தனியாக ஹோட்டலில் இருக்காங்கன்னு. ரோஷினி என்ன பண்ற? ரோஷினி நீ என்ன பண்ற? கமான் அனுராக், உனக்கு முன்னாடி இவ்ளோ அழகான பொண்ணு இருக்க, நீ என்னமோ இந்த சரக்க கையில வச்சிட்டு இருக்க. ரோஷினி நீ என்ன பண்ற? ரோஷினி நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஐம் சாரி. அனுராக், நான் அங்கிருந்து போயிட்டேன் மேடம். நான் மற்ற பசங்க மாதிரி கிடையாது மேடம். நான் டேட்டிங் சைட்டில் ஒரு உண்மையான பார்ட்னருக்காக தான் வெயிட் பண்ணேன் மேடம். இன்னமும் இந்த பூமியில உன்ன மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உன்னோடது பிறப்பு இல்லை, அவதாரம். ஆமா, 13 February உன்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கே, அதுக்கு என்ன கதையை வச்சிருக்க சொல்லு. பேட்டரி லோ ஆயிடுச்சு மேடம். ஓ ஐ ரியலி மேடம், ட்ரஸ்ட் மீ. 42 மினிட்ஸ் நான் அங்கே தான் மேடம் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ரோஷினியை நான் ரேப் பண்ணல மேடம். ஓகே, உன்னோட ஸ்பெர்ம் சாம்பிள் தேவைப்படுது. சரி மேடம், சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சொல்லுங்க. இப்போ நான் கிளம்பலாமா? கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். இவாள மொழியும் சரியில்லையே. மேம், ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணணும் மேம்? 4 நாள் ஆயிடுச்சு மேம். எனக்கு தெரியும், அவன் ரியாக்ஷனை பார்க்க சொன்னேன். சரி, நீங்க February 13 அனுராக் அப்புறம் ரோஷினியோட ஆக்டிவிட்டியை செக் பண்ணுங்க. ஷோர் மேம். உங்க ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணும்ல? இது வேலை செய்யுது சார். அப்படின்னா எனக்கு February 13 நடந்த மொத்த ஃபுட்டேஜும் வேணும். வாங்க சார். வரேன்.
அனுராக் 8:20க்கு ஹோட்டலுக்குள்ள போயிருக்கான். 9:31க்கு வெளியில வந்திருக்கான். அனுராக் என்ன சொல்லியிருக்கானோ அப்போ அதெல்லாம் உண்மைதான். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இது. ரோஷினியை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழிச்சு தான் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது அப்படி தெரியல, அவங்களுக்கு ஏதோ ஆன மாதிரியெல்லாம். ரோஷினியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்போ வரும்? நாளைக்கு காலையிலே வந்துடும் மேடம். ரோஷினியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாரையும் செக் பண்ணுங்க. மம்மி, நான் சிவகாஷை பார்க்க போறேன். ஒரு vlog இருக்கு, அதுக்காக இன்டர்வியூக்காக போறேன். ரோஷினி கொஞ்சம் நில்லு. எத்தனை மணிக்கு வருவ? 5 மணிக்கெலாம் வந்துடுவேன். நிஷாந்த், நீங்க எவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்கீங்க? 3 இயர்ஸா மேம். ரோஷினி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா ரோஷினி எதுக்காக டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க? ஏன்னா அவளுக்கு வைரம் வேணும். 40 lakhs. ஒவ்வொரு மாசமும் மெயின்டெனன்ஸ்க்கு 90,000 கேப்பா. அதை நான் அவளுக்கு எப்பவும் கொடுத்ததில்ல. 13 பிப்ரவரி நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு உங்களோட லொகேஷன் பர்தீஸ் கிட்ட காமிக்குது. ஏன்? ஆஃபீஸ்ல இருந்து திரும்ப வந்தேன். உன்னோட ஆஃபீஸ் தேவாஸ் நகர் கிட்ட தானே இருக்கு. அப்புறம் உன்னோட வீடு தலாபத்தில் இருக்கு. அதுபடி பார்த்தா உன்னோட ரூட் ஹேவி ரூட்டாக தான் இருக்கணும். ஆனால் பிரதேசிபுராக்கு நீ ஏன் அங்கே போன? ஈவினிங் அந்த சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அது உங்களுக்கு கூட தெரியும்ல சார். பர்தேசிபுரத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் ரோஷினியை யாரோ ரேப் பண்ணியிருக்காங்க. என்னது? கேஸ் பற்றி எனக்கு தெரியும். ஆனால் ஹோட்டல் ரெட்டில் ரோஷினி ரேப் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்காக என்ன திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி? உனக்கு இது வருத்தமா இல்லையா? நான் எதுக்கு வருத்தம் பண்ண மேடம்? நாங்கள் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு? சரி, உன்னோட ஸ்பெர்ம் சாம்பிள் தேவைப்படுது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் மேடம். இப்போ நான் போயே ஆகணும் மேடம், எனக்கு மீட்டிங் இருக்கு. மேம், அவன் சொல்கிற மாதிரி ரோஷினிக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜென்டிலான ஹஸ்பண்டாக இருக்கான். இருந்தாலும் பார்க்கலாம் போலியா உண்மையானு. டெஸ்ட் ரிப்போர்ட்ல நீ ரேப் பண்ணப்படலைன்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்படின்னா நீங்க இன்னும் அனுராக அரெஸ்ட் பண்ணவே இல்லையா மேடம்? எங்க கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை உன்னை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு. அப்புறம் எதை வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்றது? இங்கே பாரு ரோஷினி, நீ சும்மா அனுராக் மேலே கேஸ் போட்டு அவனை பழி வாங்குறதுக்காக சும்மா கட்டுக்கதையை சொல்லி தான் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு காரணம் என்னன்னா அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானேன்னு தானே உனக்கு அவன் மேலே கோவம் வந்திருக்கு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேணும்னா இப்போ கூட கேஸை வாபஸ் வாங்கிடலாம். சரிங்க சார், க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த கேஸை. நான் போய் தான் சொல்றேன், என்னை யாரும் ரேப் பண்ணல மேடம். அஃப்கோர்ஸ் இல்லை. ஒருவேளை நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னா உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோஷிக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு இருந்தா ரேப் நடக்காதா? இல்ல அப்படி ஏதாவது சட்டம் இருக்குதுங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். நிஷாந்த் அப்புறம் இன்னொருத்தரையும் பிடிச்சிங்களே, கேட்டீங்களா என்ன சொன்னாங்க? இல்லை, 2 பேரோட லொக்கேஷனுமே சேமாக தான் இருக்கு. கிரைம் எங்கே நடந்ததோ அங்கே. ரோஷினியோட ஸ்டேட்மெண்ட் படி 13 பிப்ரவரி அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. கவிதா சொல்றது என்னன்னா ரோஷினி அன்னைக்கு நார்மலா தான் வீட்டுக்கு வந்திருக்கா. மாமா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கோவமா போயிட்டாரு. நல்லது அவர் போனது. இல்லைன்னா அவர் மறுபடியும் அந்த நிஷாந்த் கிட்டே என்ன போக சொல்லுவாரு. இப்படி எதுவும் நடக்கலன்னா ரோஷினி ஏன் மேம் நம்மக்கிட்ட அப்படி வந்து சொல்லணும்? சீஷல் ஷீசல் தியரி. இந்த ஆர்டிக்கல்ல ரோஷினியோட மெடிக்கல் 4 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சான். மெடிக்கல் டெஸ்ட்ல ரேப்பா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை இன்ஜுரி மார்க் இருந்தா கூட 4 நாள்ல அது ஹீல் ஆயிருக்குமே. ஒருவேளை மெடிக்கல் இப்படி நடக்கலன்னு சொன்னதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாமே. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க ஹேபிட்டாக இருக்கலாம். ஹேபிச்சுவலா? ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவங்களுக்கு உடல் ரீதியா எதுவும் ஆகலன்னு தான் வந்திருக்கு. ரேப்பெல்லாம் யாரும் பண்ணலன்னு இருக்கு. சார் நான் சொல்கிறேன்ல, இப்போ இந்த மந்தர் அப்புறம் இந்த பையனையும் ஜெயிலில் வைங்க. இவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் நான் தரேன். இல்லை சார், கம்ப்ளைண்ட் எதுவும் எடுக்காதீங்க. அண்ணா, உங்களுக்கு தெரியும்ல நான் மந்தார் கூட என் விருப்பத்தோடு தான் இருக்கேன். இவ பேச்சை கேட்காதீங்க சார். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இவளை இப்படி ஆக்கிட்டாங்க. பொண்ணை பார்த்தாலே தெரியுது பயந்து தான் பேசிகிட்டு இருக்கான்ட்டு. அண்ணா சொல்கிறார்ல, அப்போ கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் அது எழுது. எப்படி எழுதுவீங்க?
நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம் சார். கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அப்படின்னா எங்கள் சுருளி மட்டும்தானே இருக்கணும். தம்பி ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு உன் வீட்டில் வச்சுருக்க. அப்போ உன் மேலே கிட்னாப் கேஸ் கூட போடலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொரு கேஸ் கூட உன் மேலே விழும். நீ நல்லா யோசிச்சுக்கோ. நீ ஒரு கேஸோட உள்ளே போக போறியா இல்லை 2 கேஸா? நில்லுங்க. இப்போ உள்ள வந்து சைன் பண்ண, நாளைக்கு வந்து சேரப்பாரு. வா. மந்தார், நீங்க வெளியிலே வெயிட் பண்ணுங்க. நான் போய் சைன் பண்ணிட்டு வரேன், சரியா? எதுக்கு தாப்பா போட்டிருக்காங்க? சுருளி, 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 என்னாச்சு சுருளி? சுருளி, அண்ணா, அண்ணா, அண்ணா அவங்க என்ன? அண்ணா, அண்ணா அவங்க என்ன ரேப் பண்ணிட்டாங்க அண்ணா. மந்தார், ஊர்ல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வா. இப்போ உடனே அவங்க மேல கேஸை ஃபைல் பண்ணணும். அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணாம இருந்தா அவங்க ஸ்டேஷனே கொளுத்திடுவாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணீங்களா? வக்கீல் சார், இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கேஸ் வச்சுருப்பீங்க? 5. இது என்னோட 6வது கேஸ். இந்த கேஸும் கண்டிப்பாக என் கைக்கு தான் வரப்போகுது. ஏன்னா எல்லா ஆதாரமும் என்கிட்ட தான் இருக்குது. இந்த பொண்ணு அவள் வீட்டில் இருந்து ஓடி போய் பிடிச்சவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அங்கே தான் இந்த கேஸ் வீக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கேஸை வாதாடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்கள் 2 பேரும் அவளை ரேப்லாம் பண்ணல சார். அங்கே நடந்தது எல்லாமே அவள் விருப்பத்தோடு தான் நடந்தது. சார், அது நீங்கள் அவகிட்ட போய் சொல்லுங்கள், என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் கேஸ் மட்டும் போட்டுறாதான்னு. அப்போனா நீங்கள் 2 பேரும் அவளை குடிச்சிருந்தோம், உட்காந்து தான் இருந்தோம். ஆனால் என்னெல்லாம் நடந்ததோ அவள் விருப்பத்தோடு தான் நடந்தது எல்லாமே. அப்போனா அதுக்கு அர்த்தம் மெடிக்கலில் கூட நீங்கள் ரேப் பண்ணியிருக்கீங்கன்னு வரக்கூடாது. இல்லை சார். சொல்லி, இப்போ உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? அந்த மந்தர் இப்போ வரையும் ரெடியாக தான் இருக்கா. ஆனா எங்க நீ? அண்ணா, நீ இப்போ என்ன சொல்ல வர? அந்த அந்த மந்தார கல்யாணம் பண்ணிக்க தான் நான் இப்படிலாம். மா சுருளி, வணக்கம். இங்க பாருமா, நீ தப்பா புரிஞ்சுக்காத. நான் உன் நல்லதுக்காக தான்மா சொல்றேன். இப்ப நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அண்ணா கூட இரு. அதுதாம்மா கேஸ்க்கு இப்ப நல்லது. உனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கா?
சார் நீங்க எதுக்காக என்ன திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றீங்க? நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட இந்த கேஸ் வாதாட வேண்டான்னு. ரோஷினி, ஒரு தடவை அவர் பேச்ச கேள. அவர் நமக்கு உதவி பண்ணதான் வந்து. மம்மி, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை ப்ளீஸ். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். 4 நாளைக்கு முன்னாடி எதுக்காகம்மா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க? மா கவிதா, உங்க ஸ்டேட்மெண்ட்லயே நீங்க சொல்லியிருக்கிறீங்க February 13 இவங்க வீட்டுக்கு வரும்போது இவங்க நல்லா இருந்தாங்கன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே ரேப்பா இருந்தா உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கும். நீ எப்படிம்மா இவ்வளவு நார்மலா இருக்கு? ஏன்னா நான் குடிச்சிருந்ததுனால அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதனாலதான் நான் முதல்ல வாஷ்ரூம் போயிட்டு என் முகத்தை கழுவினேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். உன்னை ரேப் பண்ணிருக்காங்கன்னு எப்படிம்மா உனக்கு தெரிஞ்சது? ஏய், ரோஷினி, என்ன பண்ற நீ? நீ வீட்ல இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நீ இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வரல, அதான் நான் வெளியில வந்தேன். ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ எம் சோ சாரி, எனக்கு தெரியாது. நான் யாரோ திருட வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு நினைச்சிட்டேன். சரி, உள்ள போய் பாடு. அவன் அன்னைக்கு பிளாக் ஷர்ட் போட்டிருந்தான். அவன் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான். அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? எனக்கு தெரியாது. நான் யாராவது ஒரு பேரை சொல்லணும்ல, அதான் நான் யாரை சொல்லணும்னு நினைச்சேன்னா அவனை சொல்லிட்டேன். மற்றவங்க ஸ்டேட்மெண்ட்டை விட இப்போ உன் ஸ்டேட்மெண்ட் தான்மா ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. முக்கியமா நீங்க 2 பேர் தான். யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க இதைத்தான் சொல்லணும். அது என்னன்னா, அனுராக்ன்ற நேம கன்ஃபெஷன் போது தான் சொன்னாங்கன்னு. கேர்ஃபுல்லா இருங்க. அப்போ உங்க ஸ்டேட்மெண்ட்டை யாரும் மாற்ற மாட்டாங்க. சொல்லி இப்போ நீ பேச்ச மாத்தி பேசுற. இல்ல, நான் முன்னாடியே இதை தான் சொன்னேன். இங்க பாரு, இது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட். 2 போலீஸ் சேர்ந்து உன்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா இதுல அப்படியெல்லாம் எதுவும் எழுதல. அவங்க உன்னை பயமுறுத்தி ரேப் பண்ணிருக்காங்கிறது. இந்த கம்ப்ளைண்ட்டை அதுக்கு அப்புறமா எழுதுனது. அப்ப எனக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னு புரியல. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன ரேப் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணு, இல்லைன்னா உன்னை கொளுத்துருவேன் பார்த்துக்கோ. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல உன்னோட தம்பி, அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ண போற உன் புருஷன், அவங்க 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். வேண்டாம். இன்னொருத்தன் சும்மா தான் இருந்தா, அவன் எதுவுமே பண்ணலன்னு சொல்ற. நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உண்மைய நான் சொல்றதுதான் உண்மை. நீங்க சொல்லி அதை ஒத்துக்கிட்டு ஒன்றும் நான் இதெல்லாம் பண்ணல. என்னை கட்டாயப்படுத்தி வாய மூடு சொல்லி. சார் 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 மன்னிச்சிருங்க சார், சின்ன பொண்ணு சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். சின்ன பிள்ளை இப்போ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா. கோர்ட்ல பார்க்கலாம். சார் 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 ப்ளீஸ் சார். சுருளி, கோர்ட்ல உன்னோட கேஸை நான் வாதாடுறேன். ஆனா மேடம், உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை மேடம். ஒண்ணுதான் இருக்கு, உண்மை. அதுதான் என்னோட ஃபீஸ். எல்லா ஆதாரங்களையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்டு என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, சுருளியோட ரேப்பை சந்தோஷ் சுக்லா அப்புறம் கிஷோர் யாதவ் தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அடிப்படையில் இவங்க 2 பேருக்கும் கோர்ட் தண்டனை கொடுக்குது. நமக்கு நல்லதான் நடக்கும் நீங்க சொன்னீங்க, ஆனா தீர்ப்பு நமக்கு எதிராகவே இருக்கு. எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பொண்ணு சொல்றத வச்சுக்கிட்டு இங்கே எல்லாரோட யோசனையிலையும் மாற்றம் தேவைப்படுது. நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் பெயில் வாங்கிடுவேன். இப்போ நாம பெரிய கோர்ட்டுக்கு போகலாம். அவங்க கிட்ட இப்போ எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த ஊர் ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் பலாத்காரம் ஒரு குற்றம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றம்னா, போலீஸ் ஏழைங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்றது. நாம இப்போவே இதை வச்சு வேற லாயர்கிட்ட கேஸ் போடலாம். அப்படின்னா நீங்க கேஸை வாதாடலையா? அது என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. இவன் எப்படி சார் லைசன்ஸே இல்லாமல் லாயரானா? சார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பெரிய கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ண தான் என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. அந்த பொண்ணோட பிடிவாதத்தினால பெரிய கேஸாக மாறிடுச்சு. அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்.
என்னடி ரொம்ப ஆட்டுற? உங்களை விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. வாங்கடா வாங்க, இப்ப வாங்க. உங்க மனசுல நிஜமாவே தைரியம் இருந்துச்சுன்னா இப்ப வாங்கடா. வாங்கடா பாக்கலாம். என்ன ஓடுறீங்க? நில்லுங்கடா. ஓடாம நில்லுங்கடா. உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்ப வாங்க பாக்கலாம். மந்தார், நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? அதை பத்தி அப்பாவை ஒத்துக்க வைக்க எப்படியாவது முயற்சி பண்றேன். அப்பாவை ஒத்துக்க வைக்க ட்ரை பண்றியா? இந்த பிரச்சனைனால நான் என் அண்ணா கூட சண்டை போட்டுட்டேன். எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துச்சு. ஆனா நீ மந்தார், நீ இப்பவும் என்ன காதலிக்கிறியா? ஆமா சொல்லி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். உனக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. எனக்கு அது எப்படின்னு புரியும். நீ என்னெல்லாம் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. நீ ரொம்ப தைரியமான ஆளு சுருளி. நான் இப்போ கூட உன்னை லவ் பண்ணுறேன் ரோஷினி. என்ன நடந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அம்மா கால் பண்றாங்க, நான் கிளம்புறேன். நான் ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். அன்னைக்கு அவங்க ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணாங்க, குடிச்சாங்க சார். மேம், நீங்கள் ஆர்டர் பண்ணது. தேங்க்யூ. யூஆர் வெல்கம். அப்படியா? எவ்வளோ? இங்கே பாருப்பா தம்பி, என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற? வா, இப்படி வந்து உட்காரு. நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? முதல்ல மேம் ரொம்ப நல்லவங்க, உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லு போதும். அவங்க ரோஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஒருத்தர் கூட வந்தாங்க. என்னது? எப்போ வந்தா? அதுவும் யார் கூட? யார் கூட வந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் ரெஜிஸ்டரில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது சார், பார்த்துக்கோங்க. அந்த மேடம் சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நான் ட்ரெஸ்ஸை பற்றி ஏதாவது கேட்டேன்னா நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும் சொல்லு. 13th February நைட்டு இந்த ஆள் போனதுக்கப்புறம் 201 ரூமுக்கு வேற யாராவது போனாங்களா? இல்லை மேடம். ஏன் மூஞ்சியை ஏன் பார்க்குற? இங்கே பாரு, அப்புறம் ரெஜிஸ்டர் நோட்டை பாரு. சரி. இல்லை மேம், யாருமே இல்லை. ஒரு விஷயம் சொல்லு, இந்த சோக்கல் எப்போல நீங்க வேலை பார்க்குறான்? 3 years மேடம். நான் இங்கே 1 year ஒர்க் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் கேட்டால் என்னால் தாங்கவே முடியல. இப்போ எல்லாமே என்னோட கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு. நீ ஒரு வேலை பண்ணு, நீ இப்போவே என்னோட மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணு. அவ மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா ரோஷினியை மட்டும் 2 வருஷமா 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. எதை வச்சு ப்ரூஃப் பண்றது? மேம், நீங்க இன்னுமா ரோஷினியை நம்பிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்ன? ரோஷினி எங்க? ரோஷினி அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் வந்திருக்கு, அனுராக் அக்கௌண்ட்ல இருந்து. எதுக்கு? ரோஷினி ரோஷினி ரோஷினி, நான் இதெல்லாம் பண்றது உங்ககிட்ட பேசதான். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க. ரோஷினி, தயவு செஞ்சு இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிடு. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். உனக்கே தெரியும் நான் கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா என் கெரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எண்ட் ஆகிடும். ரோஷினி ப்ளீஸ், ரோஷினி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். 5 லட்சம் ரூபாய். ஓகே ரோஷினி, நான் உன்னை ரொம்ப நம்பினேன். ஆனா மேடம், நீங்க என்ன நம்புறதுனால இப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க? ஆனா நீ கட்டின புருஷன்கிட்டயே பணம் கேட்ப எதுக்கு? 1 செகண்ட். அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அவனுக்காக நான் என் ஜாப், கெரியர் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? டார்ச்சர். சில பேர் இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. நீயும் அதே தான் பண்ணியிருக்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனா உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டமா.
காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட பேசியிருக்கலாம் இல்ல? நான் உன்னோட லாயர் தானம்மா. நான் உங்களை கூப்பிடவே இல்லையே சார், நீங்களா தான் என்கிட்ட வந்து பேசுனீங்க. எனக்கு வேலிடேஷன் நிறைய தேவைப்பட்டுச்சு, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அனுராகே என்கிட்ட பணத்தை கொடுத்து அவனே ஒத்துக்கிட்டான் அவன் தான் இதை பண்ணன்னு. அப்புறம் என்ன? ஒருவேளை அவன் தப்பு பண்ணலன்னா அவன் ஏன் பணம் கொடுத்தான் எனக்கு? அப்பா அப்பா. ஆமா, வந்துட்டியா? இப்பதான் வந்தேன். நீங்க ஏன் உட்கார்ந்துட்டே தூங்குறீங்க? அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்போ தூங்கினே எனக்கே தெரியல. அப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்க வெயிட் பண்ணாதீங்கன்னு. வாங்க வாங்க. அந்த மிஸ்ரா வந்தாங்கம்மா, அவங்க பொண்ணோட கேஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு. கிரணா, என்னாச்சு அவருக்கு? அவ கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துட்டானாமா. ஓ காட், இப்போ எப்படி இருக்கா அவ? இப்போ அவ நல்லா இருக்கா. கரெக்டான சமயத்துல அவ ஃப்ரெண்டு வந்து அவளை காப்பாத்திருக்கா. அதனால அந்த பொண்ணுக்கு எந்த தப்பும் நடக்கலம்மா. தேங்க் காட். நான் காலையில அவகிட்ட பேசிக்கிறேன். கிரணா, அவ கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துட்டானாமா. 4 மணி நேரமா என்ன நடந்திருக்கும்? மேடம், நல்லா அவ தூங்கிட்டாலோ என்னமோ, இல்லைன்னா யாருக்காவது வெயிட்டிங். அனுராக மாட்டி விடுறதுக்காக இந்த டிராமாலாம் இவளே பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் மேடம். ஆனா அந்த அனுராக் கிளம்புனதுக்கு அப்புறம் கூட 4 மணி நேரம் அந்த ஹோட்டல்ல எதுக்கு இருந்தா? அதுதான் இந்த கேஸ்ல முக்கியமான விஷயமே. இல்லனா அவ சுயநினைவோட இல்லையோ என்னவோ. அப்படி கூட இருக்கலாம்ல. யாராச்சும் அவளுக்கு சாப்பாட்டுல மயக்கம் மருந்து கொடுத்துருக்கலாம். அதோட பவர் அவ்வளோ நேரம் இருந்திருக்கலாம். அதாவது ஒரு 4 மணி நேரம். நான் கூட இந்த ரேப் ட்ரக் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். மார்க்கெட்ல இந்த மாதிரி மருந்து எங்க கிடைக்குதுன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் யாரெல்லாம் இதை வாங்கியிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிங்க. ஓகே மேடம். மேம், ஒருவேளை இந்த மாதிரி மருந்தெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குதுன்னா அதெல்லாம் இல்லீகலா தானே நடக்கும். ட்ராக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நானும் இதை பத்தி தேடுறேன் மேடம். இங்க பாரு சஞ்சய், என்னோட நெய்பர் மிஸ்ராக்கார் இருக்கார்ல, அவரோட பொண்ணுக்கு அவன் கிளாஸ் பையன் கூல்ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்து கொடுத்துருக்கான். நான் எம்டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே மேம், நான் போய் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதை வாங்கிக்கோ. இந்த மருந்தை அந்த பொண்ணோட ட்ரிங்க்ல கலந்துரு. ஓகே சார். அப்புறம் ரேப் ட்ரக்ஸ் சப்ளையர் கிடைச்சிட்டான். அவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஐயோ பிங்கி மேம், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு யார் வாயை திறக்க வைக்கிறது கஷ்டம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு மெடிசன் லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்றேன். வாங்க, அதோட சேல்ஸ் ஹிஸ்டரி என்னன்னு செக் பண்ணலாம். ஓகே. சொல்லு சார். நீ சார், ஹோட்டல் ரெட்ல வேலை பார்க்குற ஜுகல் சார். வீட்டுக்கு அவன் பணம் அனுப்பியிருக்கான். எவ்வளோ? 8000 ரூபா சார். அதான் வாயை மூட வைக்க சார். 8000? அது எதுக்கு? வாயை மூட வைக்க அந்த ஜுகலுக்கு கொடுத்த பணம் சார் அது. சார், இதை எழுதுறதுனால என்ன ஆக போகுது? எந்த ஆதாரமும் இல்லாம சிம்பத்தியை வச்சு எப்படி இந்த கேஸை முடிக்க முடியும்? சின்ன பொண்ணு ரேப் கேஸ் பத்தி கேட்டிருக்கியா மணி? அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. அவளை மிரட்டி போலீஸ்காரங்களே ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ல ரேப்னு வரவே இல்லம்மா. செஷன்ஸ் கோர்ட்டும் ரேப்பே இல்லைன்னு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்ருதியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆதாரமா வச்சு அந்த பொண்ணு உடம்புல எந்த விதமான ரேப் மார்க்குமே இல்லை. அண்ட் 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலமா ஸ்ருதி செக்ஷுவல் இன்வெஸ்டிகேஷனுக்கு பழக்கமாயிட்டாங்க. அப்புறம் எவிடன்ஸ், இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மூலமாலாம் கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ரேப்பே ஆகலைன்னு தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனால் ஒரு புது பிரச்சனை வந்துச்சு. இது வரைக்கும் நாட்டில் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையா. ஒரே ஒரு பேனா மூலமாக இந்த பிரச்சனை பெருசாச்சு. போராடுவோம் போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். போராட்டத்தின் மூலமா இந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்துச்சு. ரொம்பவும் கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கோர்ட் லீகலா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை வச்சு அவளுக்கு ஃபேவரா கோர்ட்டால ஜட்மெண்ட் கொடுக்க முடியல. ஆனா கோர்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டாங்க, ரேப் சட்டத்தை திருத்தணும்னு. பேனாவோட பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படுத்தாது. நீ உன் கதையை எழுதுமா, மக்களுக்கு சொல்லுமா, உன்னுடைய கதையை அவங்க நம்புவாங்க.
மேம் ம் கடந்த 2 மாசமா இந்த 2 ட்ரக்ஸ் 5 பேருக்கு வித்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த ஆளு. இவர் யாரு? மேம் இவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் இன்ஜினியரா? இங்க பாரு சஞ்சய், இந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இது ஒரிஜினல் இல்லை. அனுராக் ஹோட்டல்ல இருந்து வெளியில போயிருக்கான். அங்க ஒரு கிளாக் இருக்கு. டைம் இப்போ 9:31. அப்புறம் தான் இவங்க கட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9:32. உடனே அடுத்த ஃப்ரேமில் டைரெக்டாக 10:38க்கு போயிருக்கு. கிளாக்ல டைம் ஜம்ப் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஃபுட்டேஜில் இருக்க டைம் ஜம்ப் ஆகலை. அப்போ மேம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட டைம் கிளாக் வந்து தப்புன்னு தான் சொல்கிறீங்களா நீங்கள்? இது நம்மக்கிட்டேருந்து கூட மிஸ் ஆயிருக்கலாம்ல. நாங்கள் அனுராக் போனதுக்கப்புறம் ரோஷினி வர வரைக்கும் அங்கே தான் மேம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஏதோ சண்டை நடந்துச்சு. டெக்னிக்கல் டீம் கிட்ட சொல்லி ஹோட்டலோட டிவிஆர் ஃபுட்டேஜை வாங்குங்க. அப்படின்னா ரோஷினி ட்ரிங்க்ல நீ தான் ட்ரக்கை கலந்துருக்க. யார் சொல்லி செஞ்ச? இல்லை மேடம், நான் ஒன்றும் பண்ணலை. ஃபேக் ஃபுட்டேஜை பார்த்து நாங்கள் அது பின்னாடி ஓடிடுவோன்னு நினைச்சல நீ? நீயே எல்லாத்தையும் சொல்லிடுறியா இல்ல உன்னோட வயசான அம்மாவை கூட்டிட்டு வரணுமா? இல்லை சொல்லிடுறேன். அவர் எனக்கு 10,000 கொடுத்தாரு. அதில் 2,000 செலவு பண்ணிட்டேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என்ன? அதிகமாக கேட்டிருப்பியா? இல்லை பண்ணாமல் இருந்திருப்பேன். பணம் கொடுத்தது இவன் தானா? ஆமாம் மேடம். முடிஞ்சிருச்சா? ஆ ஆனா நீ ரோஷினியை காதலிச்சல்ல? ஆமா பண்ணேன். ஆனா அவ என்ன ஒதுக்கிட்டா. அவளை பழி வாங்குறதுக்காக பண்ணேன். ஆனா நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ண? இங்க பாரு, நான் உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் அவளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்க. இவன் தான் சொன்னா இந்த மாதிரி பொண்ணோட என்ஜாய் பண்ணணும்னு. அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். நான் எதுக்காக காதலிச்சேன்? டேட்டிங் சைட்டில் பார்க்கறதுக்கு தான். ஆனா அவங்க அண்ணி சொன்னாங்கல்ல, நோங்கிறதுக்கு மீனிங் நோன்னு. நம்ம கிட்ட அக்யூஸ்ட் யாருங்கிற கன்ஃபியூஷன் தான் இருக்கு. ஆனா எந்த எவிடன்ஸுமே இல்ல. அக்யூஸ்டோட கன்ஃபெஷன், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, முக்கியமா அந்த பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்த விட முக்கியம், மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரோஷினி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஆதாரங்களே போதுமே இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு நிரூபிக்க. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி நிறைய கேஸ்க்காக போராடுறீங்கன்னு. எதுக்கு? சுருளி கேஸ்ல நீங்க அவளுக்கு எதிராக இருந்திருக்கீங்க, அதனால தானே? எனக்கு இப்ப கூட வலிக்குதுமா. அந்த சின்ன பொண்ணுக்கு எதிராக நடந்த அநீதினால ரொம்ப வலிக்குது. ஆனா ஒருவேளை நீங்க அந்த கேஸை தோத்து சுருளி ஜெயிச்சிருந்தா அப்போ அந்த இம்பாக்ட் இல்லாம போயிருக்கும். சுருளி கேஸ் தோத்து போனதுனால தான் இப்ப இந்த கேஸ்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள தேடுறீங்க. ரேப் நடக்கிறது பழி வாங்குறதுக்கு இல்ல. ஒரு பொண்ணோட கன்சென்ட், அவங்களோட சம்மதம் கண்டிப்பா தேவை. ஒருவேளை அவங்க வேணான்னா அப்பதான் அது ரேப் கேஸ் ஆகும்.